சுலைமான் நபி அவர்கள் ஒரு குழந்தையை 2 கூறாக வெட்ட உத்தரவிட்டார்கள். ஏன் தெரியுமா? அதை குறித்து அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. தாவூத் நபியின் மகன் தான் சுலைமான் நபி ஆவார். இவர்கள் இருவரும் நபியாகவும் மன்னர்களாகவும் இருந்தனர். இவர்கள் மன்னர்கள் என்பதால் புது புது பிரச்சனைகள் இவர்களிடம் வருவதுண்டு. இவர்களில் சுலைமான் நபி மிகவும் நுட்பமாக பிரச்சனைகளை ஆராய்ந்து தீர்வு கூறுபவராக இருந்தார்கள். இதற்கு ஒரு உதாரணத்தை கூறலாம். ஒரே நேரத்தில் 2 சகோதரிகளுக்கு குழந்தைகள் கிடைத்தன. அந்த 2 குழந்தைகளில் ஒரு குழந்தையை ஓநாய் தூக்கிச் சென்று விட்டது. இருக்கும் குழந்தைக்கு இருவரும் உரிமை கோரினர். எனவே குழந்தை மூத்தவளுக்கு உரியது என தாவூத் நபி தீர்ப்பு கூறினார். இதை அறிந்த சுலைமான் நபி தன் பணியாட்களிடம் கத்தியை கொண்டு வாருங்கள், இந்த குழந்தையை 2 கூறாக கிழித்து இருவருக்கும் பிரித்துக் கொடுப்போம் என கூறி குழந்தையை வெட்ட முயல்வது போல் பாசாங்கு செய்தார். மூத்தவள் சும்மா இருக்க இளையவள் பதறிப்போனாள். வேண்டாம் வேண்டாம், குழந்தை அவளிடமே இருக்கட்டும் என கூறினாள். சுலைமான் நபியுடனே குழந்தையின் உண்மையான தாய் இளையவள்தான் என்பதை உணர்ந்து கொண்டார். அதற்கு ஏற்ப நுட்பமாக அவர் தீர்ப்பு கூறினார். தன் குழந்தை சாகிறத எந்த தாயாலையும் பார்க்க முடியாது. அந்த கண்ணீரை வச்சு உண்மையான தாய் அந்த இளையவள் தான் சுலைமான் நபி நிரூபித்தார்கள். இதுதான் சுலைமான் நபியின் அறிவு கூர்மை. இந்த வரலாற்றை அறிஞ்சுகிட்டவங்க மறக்காம சுபஹானல்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்க.